ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்ல ஒரு ஒரு ஆண்டவர் வந்து இது எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது காமராஜர். அவரை மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? எவ்வளோ எளிமையானவர், அவருக்காக எதுவுமே வச்சுட்டு போகல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காமராஜரை என்ன காழ்ப்புணர்ச்சியோட திரும்ப திரும்ப அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையா வாழ்ந்து போனாங்களோ அவர்களை ஒரு ஜாதியினுடைய தலைவராக ஆக்கி விடுறது, இல்லாட்டி அவங்கள கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டியது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவில் நீங்களும் சேர்க்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அது சார்ந்து எப்படி ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுவாங்க? நிறைய கட்சிகள் வந்து செய்யாததை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகளான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும், கண்டு கொள்ளப்படாமல் அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாமே மக்களுக்கு கொண்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய குரலாக அது நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சியை சரி செய்கிற வேலையை தொடர்ச்சியாக அவங்க தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கான ஓட்ஸை வந்து மாறவிடாமல் தடுத்துரும். அதாவது ஒரு வீடு வந்து பால் அடைஞ்சு போச்சு, ஃபுல்லாக அது வந்து எதுவுமே இல்லாமல் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்குது. ஆனால் கடைசியில் நான் வந்து எலெக்ஷன் வர்ற நேரம் வேகமாக இப்போ அந்த வீட்டுக்கு யாராவது வரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு ஒரு வெள்ளை பூசி அந்த வீடை வந்து அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்கள். உள்ளே இருக்க ஓட்ட உடச்சல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த வேலைகள் தான் இப்போ நடக்குது. கடைசியில் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. இருந்த கடன்கள் இத்தனை ஆண்டு காலம் வாங்கியிருக்கிற கடனை தாண்டி இந்த 5 வருஷத்தில் அந்த கடன் அப்படியே இரட்டிப்பாகி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இரட்டிப்பான அளவுக்கு நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது. மக்களுக்கு தெரியும் எது வந்து முழுமையாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், எது வந்து அப்படியே மேற்பூச்சி பூசி நமக்கு காட்டப்படுகின்றது அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதற்கான விடையை வந்து அவங்க தேர்தலில் நல்ல விதமாகவே கொடுப்பார்கள். இன்னைக்கு மக்களை வந்து இலவசம் கொடுத்து பழக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க இலவசம் தேடி கை நீட்ட மாட்டார்கள். அவங்களுக்கு அதை கொடுக்காம இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வாங்குறது தான். ஸோ அவங்களுக்கு நிலையான நிரந்தரமான ஒரு வருவாய்க்கான நல்ல வழிகள் எல்லாமே கொடுப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். நிறைய ஊழல்களையும் குற்றச்சாட்டுகளையும் அரசியல் தலைவர்கள் மேலே நம்ம பார்க்கும்போது அது நமக்கு வேண்டான்னு இளைஞர்களும் முடிவு செஞ்சிடறாங்க, வீட்டில் இருக்கவங்களும் முடிவு செஞ்சிடறாங்க. வேண்டாம் நீ போகாத, படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய பார்வை வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு எல்லாருக்குமே நான் பார்க்குறேன், நிறைய இளைஞர்கள் நாங்களும் அந்த பொறுப்பில் இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் கட்சிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லும்போது வாங்க இதுதானே ஐயா காமராஜர் ஆசைப்பட்டது, தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு கூப்பிட்டதுன்னு அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறதா நான் பார்க்குறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காமராஜர் அவர்களுடைய வம்சாவளி பேத்தியான மயூரி அவர்கள். வணக்கம். 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 காமராஜர் குறித்த அவதூறு பேச்சுக்களை வந்து இப்போ இந்த களத்தில் பொதுவாகவே பெரியாரை கையில் எடுப்பாங்க, இப்போ காமராஜரையும் கையில் எடுத்துட்டு அவருடைய எதிர்ப்பு அவருடைய ஆதரவு அப்படின்னு களம் போகுது. அப்போ அந்த அவதூறு பேச்சுகள் அப்படிங்கிறத வந்து ஒரு காமராஜர் அவர்களுடைய வம்சாவளி பேத்தியாக நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து ரோல் மாடலாக நீங்கள் வந்து நல்ல தலைவர், ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்ல ஒரு ஆண்டவர் வந்து இது எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது காமராஜர். அவரை மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? எவ்வளோ எளிமையானவர், அவருக்காக எதுவுமே வச்சுட்டு போகல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காமராஜரை என்ன காழ்ப்புணர்ச்சியோட திரும்ப அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? மேலும் விஜய் அவர்கள் அவரை கொள்கை தலைவராக வைத்ததற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ நாட்கள் கழித்து இப்போ அட்டாக் பண்றதுக்கான அதிகமான காரணம் என்ன இருக்கு? அதாவது இப்படி தலைவர்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டாம், நீங்க வந்து எங்க தலைவர்களை மட்டும் நினைச்சா போதும், அந்த மாதிரி தலைவர்கள்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்னென்னவோ தவறான கருத்துக்கள் இன்னைக்கு ஊடகத்தின் வாயிலாக இஷ்டத்துக்கும் கண்டவர்களால் பேசப்படுகிறது, பரப்பப்படுகிறது, அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இருக்கிறதுலேயே கவலையானது ஒரு விஷயம். இரண்டாவது, இது காமராஜர் ஐயாவை போலவே மற்ற இருக்கிற தலைவர்கள் எல்லாம் யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையாக வாழ்ந்து போனாங்களோ அவர்களை ஒரு ஜாதியினுடைய தலைவராக ஆக்கி விடுறது, இல்லாட்டி அவங்கள கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டியது, இந்த வேலைகள் தொடர்ந்து நடக்கிறது. மக்களுக்கு தெரியும் உண்மை நிலவரம் என்ன, அவங்க எப்படி இருந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது
மக்களுக்கு தெரியும். இப்படி பேசுபவர்கள் எல்லாமே வந்து அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகிடுங்கிறது தான் உண்மை. பராசக்தி படம் பார்த்துட்டிங்களா? ஆமாம், பார்த்தேன். அது எப்படி வந்திருக்கு, அதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம், அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படமாக இருக்குது. திமுக வந்து எடுத்த ஒரு படமாக, ஏன்னா அவங்க பின்னணியில் தயாரிப்பு முதல் கொண்டு திமுக இருக்குது அப்படின்னு நிறைய அவங்களுடைய படம் தான் அது. ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அவங்களுடைய படம் தான். அது வந்து தமிழுக்காக நிறைய பேர் வந்து போராடி மொழிப்போர் தியாகிகள்னு தன்னுடைய உயிரை வந்து நீத்திருக்கிறாங்க. கதை வந்து இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வருடம் போயிட்டு அவங்க இறந்த இடத்துல போயிட்டு இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வருவது வழக்கமாக இருக்கும். அது உண்மையாகவே தமிழுக்காக நடந்த போராட்டம். இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டாங்க. நான் எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இத்தனை பேர் அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டங்கள் செய்தாங்களே, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, அந்த குடும்பத்திலிருந்து யாருக்காவது ஒரு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்களா? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் மொழிப்போர் தியாகிகளை வந்து நினைவு கூறுறோம், நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம், மொழி போராட்டத்தில் நாங்கள்லாம் இருந்தோம்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். யார் இருக்காங்க? இல்லை, அந்த மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருடைய புகைப்படங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு 30-40 பேருடைய புகைப்படங்களை வச்சு மாலை போடுறது நடந்துட்டுருக்கோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட அரசு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஏதாவது அரசு வேலைகள் கொடுத்தாங்களா? இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது கவர்மெண்ட்டினுடைய வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட் நகர்ப்புற குடியிருப்புகள் குவார்ட்டர்ஸ்லாம் கட்டி கொடுக்குறாங்களா? அதில் ஏதாவது இவங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே இல்லை. இது வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து அப்படி இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு அப்படி செய்கிறது தான் உண்மையாகவே அந்த மொழிப்போர் தியாகிகளை வந்து மரியாதைப்படுத்துறதும் அவங்களுக்கான ஒரு உண்மையான அஞ்சலியை செலுத்துறதுமா ஆகும். அதை விட்டுட்டு அவங்கள வச்சு படம் எடுத்து நான் இன்னும் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து திரும்ப ஏற்க முடியாத ஒன்றுன்னு தான் நான் நினச்சேன். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, பராசக்தியும் ஜனநாயகனும் தான் வந்து சில நாள் ரொம்ப பேசு பொருளாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது பராசக்திக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, ஜனநாயகனுக்கு கிடைக்கல. ஈவன் வந்து காங்கிரஸுமே கூட ஆதரவு தெரிவிக்கிறது எப்படின்னா, இது வந்து மத்திய அரசோட எதிர்ப்பு மாதிரி தான் தெரியுது, டைரக்டாக வந்து விஜய்க்கு ஆதரவு மாதிரி தெரியல. ஸோ மொத்தத்தில் இந்த ஜனநாயகன் பராசக்திக்குள்ள வெறும் அரசியலை மட்டுமே வைத்து தான் இந்த படம் வெளியாவதும், சிலது வந்து ஜனநாயகன் வெளியாகாமல் இருப்பதுங்கிறதுக்கு வெறும் அரசியல் காரணம் மட்டுமேனு தான் பார்க்க முடியுமா? அரசியல் காரணம் உண்டு தான், இல்லைன்னு அதை நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ படங்கள் வெளியாகிறது, அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இழுபறியும் இந்த அளவுக்கு நீங்கள் சென்சார் கட்டும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கணும்னு எத்தனை முறை மாற்றி அமைச்சாலும் அவங்க வந்து இன்னும் அதை கண்டுக்கிடாமல் வச்சுருக்க வேண்டியதனுடைய அரசு அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பின்னால் வந்து அரசியல் வேலை செய்கிறது அப்படின்ட்டு இது என்ன அப்படின்னா, அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு. இதுதான் என்னுடைய கடைசி படம், இனிமேல் முழு நேரம் அரசியலில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய ஃபேன்ஸு இவ்வளோ காலம் அவரை தூக்கி கொண்டாடியவர்கள் தான் கடைசி படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவ்வளோ ஆசையாகவும் ஆவலாகவும் இருந்தார்கள். அதை போய் நிறுத்தி வச்ச உடனே இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு மன வருத்தமும் எரிச்சலும், தன் வீட்டில் ஒருத்தருக்கு நடந்த மாதிரி ஒரு இதுவும் தான் எல்லாருமே இன்றைக்கி அவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. என்னைக்கு படம் வெளியாகுதோ அன்னைக்கு தான் அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் திருவிழா, அன்னைக்கு தான் பொங்கலும், அன்னைக்கு தான் அவங்களுக்கு பொங்கல், தீபாவளி பெரும் திருவிழாவே அன்னைக்கு தான் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் அது வெளியே வந்து மிக மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அது கொடுக்கும். அது வந்து உண்மை. அது அரசியல் இருக்கு அப்படின்னா, இப்போ சென்சார் போர்டு வந்து மத்திய அரசின் கீழே வருது. அப்படி பார்க்கும்போது பிஜேபி தான் இதற்கு வந்து முட்டுக்கட்டை போடுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, பிஜேபியினுடைய எதிரி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிரதான எதிரி டிஎம்கே தானே. அவங்களோட படத்தை வந்து வெளியிடுறதுக்கு வழிவகை செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய் தான் வந்து பிரதான எதிரியா அவரோட படத்தை விடாமல் இருக்கிறதுக்குன்னு கேள்வி வருது இல்லை அது எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்குற பத்திரிகையாளர்களாகட்டும் மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, கூட்டணிக்காக கூப்பிடுறாங்க போல இருக்கு, இவரை உள்ளே கூப்பிடணும் அப்படின்றதுனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. உங்களைப் போலவே நானும் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறேன். நல்லது நடக்கட்டும், சீக்கிரம் படம் வெளியே வரட்டும். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் மூவ் அப்படிங்கிறது இந்த பொங்கலுக்கு பிறகு
என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவில் நீங்களும் சேர்க்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அது சார்ந்து எப்படி ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுவாங்க டிவிகே? இல்லை, இப்போ தான் அந்த ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லாருடைய அனுபவங்களையும் மக்கள்கிட்ட போய் நேரடியாக கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து நிறைய கட்சிகள் வந்து செய்யாததை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகளான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும், கண்டு கொள்ளப்படாமல் அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாமே மக்களுக்கு கொண்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய குரலாக அது நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து எல்லா மக்களையும் வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ள சந்திச்சு அவங்களுடைய எல்லா குறைகளையும் கேட்கறதுங்கிறது இம்பாசிபிள் தானே. ஆனால் அந்தந்த இப்போ ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தலைவர், விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு விவசாயம், தமிழகத்தினுடைய விவசாய சங்கம்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த மாதிரி அவர்களை நீங்கள் கேட்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க இது வரைக்கும் சந்திச்சிருக்கிற என்ன விஷயங்கள், அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி தான் கல்வித்துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அவங்களுடைய தேவைகள், ஆசிரியர் மாணவர் சங்கங்கள், பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கான பிரச்சனைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கு என்ன தொழில் முனைவு, அவங்களுக்கான கல்வி, இதெல்லாமே நம்ம அந்தந்த தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் வந்து 2-3 பேர் தலைவர்கள் இருப்பாங்க. எப்படின்னாலும் அவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது, மேலும் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விஷயங்களை சேகரிச்சுக்கிடலாம். இப்படி எல்லா டீமும் வந்து தயாராக இருக்கிறார்கள். நம்ம போய் அந்த களத்தில் போய் நின்று அதை எல்லாத்தையுமே கேட்டு நம்ம கொடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. அது பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண மக்களால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை வந்து ஒரு கார் வாங்குறதோ கூட அது முடியாமல் இருக்குது. இன்றைக்கி தங்கம் விலை ஏற ஏற வந்து அது வந்து ஒரு கனவுல கூட இனி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு போகுது. அப்போது ஏழை மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அவங்களுடைய அந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டேங்குது. இந்த பேலன்ஸை சரி செய்வதற்கான ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட கருத்தில் கொள்வாங்களா? நிச்சயமாக இதெல்லாமே தானே இன்னைக்கு மக்கள் எதிர்கொள்கிறது. உங்களுக்கு தங்கம் விலை, ஒரு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி அது தங்கம் விலை இப்படி ஏறி இருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கி விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு, வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் சுற்றி எல்லாத்துலேயும் கடன் வாங்குகிறார்கள் மக்கள், கடனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், அவங்கள ஒரு ஸ்கேம்லேயே வச்சுருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நிச்சயமாக வந்து எல்லாரும் நிறைய பேர் இதை சந்திக்கிற பிரச்சனைகள் தான். நல்ல தீர்வு வரும் நிச்சயமாக. ஆளும் கட்சி அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருக்கும். 5 வருடம் கழித்து இப்போ திமுக அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. திட்டங்கள் அடுத்தடுத்து கொடுக்கறதாகட்டும், இப்போது லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம், அதை கொடுத்து அதை சரி செய்வதாகட்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கொடுத்து அதை சரி செய்வதாகட்டும். அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சியை சரி செய்கிற வேலையை தொடர்ச்சியாக அவங்க தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கான ஓட்ஸை வந்து மாறவிடாமல் தடுத்துரும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இல்லை, மக்கள் வந்து எத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய தேவைகளை எத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது, அதாவது ஒரு வீடு வந்து பாலடைஞ்சு போச்சு, ஃபுல்லாக அது வந்து எதுவுமே இல்லாமல் இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. ஆனால் கடைசியில் நான் வந்து எலெக்ஷன் வர்ற நேரம் வேகமாக இப்போ அந்த வீட்டுக்கு யாராவது வரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு ஒரு வெள்ளை பூசி அந்த வீடை வந்து அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்கள். உள்ளே இருக்க ஓட்ட உடச்சல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த வேலைகள் தான் இப்போ நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இத்தனை வருஷமாக இல்லாமல் கடைசியில் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இத்தனை லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. இருந்த கடன்கள், இத்தனை ஆண்டு காலம் வாங்கியிருக்கிற கடனை தாண்டி இந்த 5 வருஷத்தில் அந்த கடன் அப்படியே இரட்டிப்பாகி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இரட்டிப்பான அளவுக்கு நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது. அதனால் மக்களுக்கு தெரியும் எது வந்து முழுமையாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், எது வந்து அப்படியே மேற்பூச்சி பூசி நமக்கு காட்டப்படுகின்றது அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதற்கான விடையை வந்து அவங்க தேர்தலில் நல்ல விதமாகவே கொடுப்பார்கள். மேனிஃபெஸ்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் இலவசங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் பங்கு வகிக்கும். உங்கள் தலைவர் வந்து இலவசம் அப்படின்னு அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதை முன்னிட்டு
அந்த மக்களுடைய பணத்தில் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை டிவிக்கவும் செய்யுமா, மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வருமா? இல்லை, அது எல்லாரும் இன்னும் நாங்கள் அந்த குழுவில் வந்து இன்னும் நாங்கள் ஆமாம் இதெல்லாம் இந்த குழு எல்லாரும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தலைவருடைய சம்மதத்தை அவர்கிட்ட போனதுக்கப்புறமா இறுதி வடிவம் கிடைக்கும் போது தான் அது நமக்கு தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு மக்களை வந்து இலவசம் கொடுத்து கொடுத்து பழக்கி வைத்திருக்கிறார்கள். ஓ நீங்கள் இது கொடுத்தா எனக்கு இது கொடுத்துருங்க, கண்டிப்பாக எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் பழகி இருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கு உண்மையாகவே எது தேவைப்படுகிறது, ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க இலவசம் தேடி கை நீட்ட மாட்டார்கள். அவங்களுக்கு அதை கொடுக்காம இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வாங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு நிலையான நிரந்தரமான ஒரு வருவாய்க்கான நல்ல நல்ல வழிகள் எல்லாமே கொடுப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். டிவிக்கில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே கேட்குற காமன் கொஷின் தான் இது, விஜய் ஃபேனா நீங்கள் அப்படின்னு. நான் உங்களையும் கேட்குறேன், விஜய் ஃபேனா ஆக்டர் வைஸ் நீங்கள்? இல்லை, எனக்கு வந்து நான் பெரும்பாலும் நான் நிறைய படங்கள் பார்க்கறது கிடையாது. அவரை வந்து பிடிக்கும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அது போல் எனக்கு அவரை பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஓகே நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது பிடிக்கும். அதையும் தாண்டி ஒரு 20 ஆண்டு காலமாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நற்பணி மன்றங்கள் மூலமாக மக்களை சென்று அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் நானும் சம்பாதிக்கிறேன், நானும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன்னு இல்லாமல் மக்களோட அந்த தொடர்பாக நீண்ட காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு அதன் மூலமாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு காமராஜர் ஐயாவை கொள்கை தலைவராக வச்சதுக்கு அப்புறமா வா சூப்பர்ல அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸ்மே நிறைய பேர் என்னதான் விமர்சனங்கள் வந்து விஜய் அரசியல் மயப்படுத்தலை அப்படின்னு சொன்னாலுமே கூட ஆக்டர் விஜயை விட அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலிடிக்ஸை வந்து நாங்கள் கவனிக்கவே ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிற இளைஞர்கள் வந்து நிறைய வந்துட்டு தான் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? இல்லை, உண்மை அது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இளைஞர்கள் வந்து எங்கே அரசியல் பேச விட்டாங்க? இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்குள்ளெல்லாம் யங்ஸ்டர்ஸ் யாராவது போக முடியுமா புதுசா அப்படின்னா நிச்சயமாக போக முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு, ஆள்வதற்கு ஒரு குரூப்பு, அவங்க தான் திரும்ப 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 எம்எல்ஏ ஆகுவாங்க, அவங்க தான் திரும்ப திரும்ப கவுன்சிலர் ஆகுவாங்க, அவங்க தான் பொறுப்புகளுக்கு வருவாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா தன் வீட்டிலிருந்து அடுத்த ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இதை தான் நம்ம பார்க்குறோம். புதுசாக ஒரு ஆள் வந்து இந்த வளர்ந்த இந்த கட்சிகளுக்குள்ளே வந்து நான் உடனே ஒரு சின்ன வயசுலேயே நான் ஒரு 30-35 வயசுலேயே எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கனவு தான் அது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அது நமக்கு தேவையே இல்லை அது அப்படின்னு நிறைய ஊழல்களையும் குற்றச்சாட்டுகளையும் அரசியல் தலைவர்கள் மேலே நம்ம பார்க்கும்போது அது நமக்கு வேண்டாவே வேண்டான்னு இளைஞர்களும் முடிவு செஞ்சிடறாங்க, வீட்டில் இருக்கவங்களும் முடிவு செஞ்சிடறாங்க, வேண்டாம் நீ போகாத, படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர்களுடைய பார்வை வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு எல்லாருக்குமே நான் பார்க்குறேன், நிறைய இளைஞர்கள் நாங்களும் அந்த பொறுப்பில் இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் கட்சிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லும்போது வாங்க இதுதானே ஐயா காமராஜர் ஆசைப்பட்டது, தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு கூப்பிட்டதில்லை, அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறதா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா எல்லா இடங்களிலும் நான் போகிற இடத்துலலாம் கூட நீங்கள் இதுதானே நான் இங்கே இருக்கிறேன் மேடம், நானுமே வந்து கட்சியில் தான் இருக்கிறேன், நான் இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. வரணும், இளைஞர்கள் வந்தால் தான் அவங்களால என்ன செயல் பண்ண முடியும், அவங்களுடைய இளைஞர் சக்தி இது ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டுட்டு வரும். காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நலத்திட்டங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது குழந்தைகள் வந்து பசியாறணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு செஞ்சுருக்காங்க. நீங்களே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, அவங்க வந்து மக்கள் வந்து ரேஷன் ரைஸ் தானே சாப்பிட்றாங்கன்னு, அவரும் அதையே தான் சாப்பிடுவார். ஆனால் அந்த அளவுக்கு எளிமையாக வந்து காமராஜர் வாழ்ந்திருக்காருன்னா கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ எளிமையாக இல்லை அப்படின்னு ஒரு பார்வை வரும்ல? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கொள்கை தலைவராக அவர் வாழ்ந்த விதம் வேறு. அவர் வந்து முதல்ல இருந்தே ஜெயிலுக்கு போய் 9 ஆண்டு காலம் அவர் ஜெயிலில் இருந்து அவர் காலடி படாத தடங்களே தமிழகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய முழு வாழ்க்கையுமே எனக்கு ப்ரொஃபஷ்னலும் அதுதான், என்னுடைய வாழ்க்கையும் அதுதான், அப்படி அர்ப்பணித்தவர் அவர். அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் கலைஞர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு அவருடைய பேரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து அவருடைய நடிப்புத்துறையில் அவர் சம்பாதிக்காததே கிடையாது, எல்லாமே நிறைவாக ஒரு பெற்றவர்.
அவர் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாரு. அவரால் இப்போ வந்து அந்த அதில் காட்ட முடியாது காமராஜனுடைய கொள்கையை, அதில் காட்ட முடியாது. மக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்டங்களை செஞ்சு அவங்களையும் நல்ல விதமாக மாற்றுறதுல நிச்சயமாக காட்ட முடியும். ஊழல் இல்லாத அரசு, ஒரு சிண்டிகேட் போட்டுட்டு எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்க முடியும்ல யங்ஸ்டர்ஸை உள்ளே வச்சு. நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிறத விட பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்ய முடியும் நிச்சயமாக. ஸோ ஒரு ஊழலற்ற ஆட்சியை விஜய் வந்தால் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய நிச்சயமாக. மிக்க நன்றி. நன்றி.